பிரித்தானியாவின் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் 2% குறைவடைந்துள்ளது. பேங்க் ரேட் சம்பந்தமாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வளர்ப்பு நாய் கடித்ததில் 7 மாத பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கின்றது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தல் சம்பந்தமாக அதிர்ச்சிகரமான கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன. அத்துடன் தமிழடியான் UK யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பிரித்தானியாவினுடைய பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் 2% குறைவடைந்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மே மாதத்தில் 2.8% இருந்த பணவீக்கம் இப்பொழுது மேலும் குறைவடைந்து 2% வந்துள்ளது. இந்த ஜூன் மாதத்தில் பணவீக்கம் 2% குறைக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு இலக்காக இருந்தது. அந்த இலக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு சொல்லப்பட்டிருந்தது. எனவே அரசாங்கம் தந்த அந்த இலக்கை தாங்கள் அடைந்து விட்டோம் என பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அறிவித்துள்ளது. அதன்படி இப்பொழுது யூகேனுடைய பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் 2% உள்ளது. இப்படி பணவீக்கம் குறைந்திருப்பதனால் பொருட்களினுடைய விலைகள் குறையுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா நோமலா குறையோனும், ஆனால் குறைவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை என்று தான் சொல்லணும். இருந்தாலும் இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கு என்று சொன்னா பொருட்களினுடைய விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட மாட்டாது. அடுத்து வரும் குறிப்பிட்ட சில காலப்பகுதிக்கு பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆறுதலான செய்தி. எனவே யூகேனுடைய பணவீக்கம் 2% குறைவடைந்துள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அப்போ யூகேல இன்ஃப்ளேஷன் குறைஞ்ச காரணத்தால வட்டி வீதங்கள் எல்லாம் குறையும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி யூகேனுடைய பேங்க் ரேட் என்ன என்பதை அறிவிக்கும் நாள். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்று சற்று முன்னர் அதை அறிவித்துள்ளது. ஏற்கனவே சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. இன்றைக்கு பேங்க் ரேட் குறையும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இன்ஃப்ளேஷன் குறைந்த காரணத்தால் பேங்க் ரேட்டும் குறையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று காலை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பேங்க் ரேட் குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அது ஒரே நிலைமையிலேயே இருக்குது. இப்போதைய பேங்க் ரேட் எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 5.25%. 5.25% இருக்குது. இது கடந்த 7 முறை இதே ரேட்ல தான் இருக்குது. இது 7வது முறையாக அதே ரேட்ல தான் இருக்குது. இது எப்படி கால்குலேட் பண்ணப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துல 8 தடவைகள் பேங்க் ரேட் அறிவிக்கப்படும். ஒவ்வொரு 6 கிழமைக்கும் ஒரு தடவை, சராசரியாக ஒவ்வொரு 6 கிழமைக்கும் ஒரு தடவை பேங்க் ரேட் என்னன்றதை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அறிவிக்கும். அப்ப பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேங்க் ரேட் எவ்வளவு சொல்லி அறிவிக்குதோ அதுக்கேற்றபடி தான் நாங்கள் செலுத்துற அந்த வட்டி விதங்கள் எல்லாம் குறைகிறதும் கூறுறதும் அதில் தான் தங்கி இருக்குது. இது ஒரு ஏமாற்றம் என்று தான் சொல்லணும். என்னென்னு சொன்னா நேற்று இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிட்டுது. அப்ப இன்றைக்கு பேங்க் ரேட் குறையும் என்று சொல்லி பரவலாகவே எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று பின்னேரத்திலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா ஊடகங்களையும் இது ஒரு டிஸ்கஷனாக போய்கொண்டே இருந்தது. ஆனா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த முறை பேங்க் ரேட்டை குறைக்கவே இல்லை. இதற்கான அடுத்த தவணை எப்போ என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அடுத்த ரேட் அறிவிக்கப்படும். அப்பயாவது பேங்க் ரேட் குறையும் என எதிர்பார்ப்போம். வளர்ப்பு நாய் கடித்ததன் காரணமாக 7 மாத பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கின்றது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்கள் கணிசமாக வசிக்கக்கூடிய கொவென்ட்ரி நகரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கொவென்ட்ரி நகரில் இருக்கக்கூடிய ஷோன் கிளிஃப் ரோட் என்கின்ற ஒரு முகவரியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாய் ஒரு சாதாரண நாய் தான், ஒரு ஆபத்தான வகையை சேர்ந்த நாய் கிடையாது. ஆனா இந்த நாய் அந்த 7 மாத குழந்தையை கடிக்கும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எனவே எதிர்பாராத விதமாக இந்த துயரமான சம்பவம் நடந்துள்ளது கொவென்ட்ரி நகரில். அதன் பின்னர் காவல்துறையினர் அழைக்கப்பட்டு அவர்கள் அந்த நாயை எடுத்து சென்று விட்டார்கள். கொஞ்ச நாளைக்கு முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வடக்கு லண்டன் பகுதியில் எக்ஸ் புள்ளி வகை நாய் கடித்ததால அந்த நாயினுடைய உரிமையாளர் ஒரு 50 வயதுடைய பெண் இறந்திருந்தார். அந்த செய்தியை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். எனவே அண்மை காலமாக யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளர்ப்பு நாய் கடித்து இறக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருது.
பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு 19 வயதுடைய இளைஞர் காணாமல் போயிருக்கின்றார். இவர் எங்க காணாமல் போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்பெயினுக்கு சொந்தமான ஒரு தீவில், ஒரு அழகான குட்டி தீவு, நோர்த் அட்லாண்டிக் கடலில் இருக்கக்கூடிய டெனரிஃப் என்று அழைக்கப்படுற ஒரு தீவில் வந்து காணாமல் போயிருக்கிறார். இவர் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியில், அந்த தீவில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருந்தவர், நண்பர்களோட போயிருந்தவர் ஹாலிடேக்கு. பிறகு மறுநாள் திங்கட்கிழமை காலமையிலிருந்து இவர் காணாமல் போயிருக்கிறார். அவர் வந்து திங்கட்கிழமை காணாமல் போறதுக்கு முதல் தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கார். இந்த மாதிரி என்னுடைய ஃபோனில் வந்து பேட்டரி வந்து லோவாக இருக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கார். அதுக்கு பிறகு சிறிது நேரத்திலிருந்து அவருடைய தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டு இன்றைக்கு 5 நாட்களாக தொடர்ந்து தேடுதல் நடைபெற்று கொண்டிருக்குது. இவர் வந்து யூகேல எந்த இடத்தை சேர்ந்தவர் சொன்னால் லங்கஷயர் இந்த இடத்தை சேர்ந்தவர். ஜெய் ஸ்லேட்டர் என்றுதான் இவருடைய பெயர். இவருடைய வயசு வந்து 19. திங்கட்கிழமை காலையிலிருந்து இவர் காணாமல் போயிருக்கின்றார். இன்று 5வது நாளாக தொடர்ந்து தேடுதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. யூகேல இப்போ சமர்காலம் என்றதால வாகன சாரதிகளுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், சமர்காலத்தில் வந்து நிறைய வாகனங்கள் ரோட்டுகளில் இருக்கும், ஒரே டிராஃபிக்காக இருக்கும், எல்லாரும் எல்லா இடமும் வந்து ட்ரிப் போவினோம். அந்த வகையில் வந்து உங்களுடைய காரில் வந்து அளவுக்கு அதிகமான பொருட்கள் நீங்கள் ஏற்றி இருந்தால், அளவுக்கு அதிகமாக மிக முக்கியமாக சூட்கேஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றி இருந்தால், அது போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டால் 300 பவுண்ட்ஸ் ஃபைன் கட்ட வேண்டி வரும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. 300 பவுண்ட்ஸ் ஃபைன் மட்டுமில்லாமல் 3 புள்ளிகள் லைசன்ஸிலிருந்து எடுக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வாகனத்துக்கும் வந்து இவ்வளவுதான் மேக்சிமம் வெயிட் ஏற்றலாம் என்று சொல்லியிருக்கும். அந்த மேக்சிமம் வெயிட்டை தாண்டி நாங்கள் ஏற்றும் போது அது எங்களுடைய வாகனத்தை வந்து முதலாவது பாதிக்கும், எங்களுடைய அந்த டிரைவிங் எஃபிஷியன்சியை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக இந்த விஷயத்தில் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பினும், எனவே வந்து 300 பவுண்ட்ஸ் ஃபைனும் அதே நேரம் 3 புள்ளிகளும் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. மிக முக்கியமாக வந்து இந்த காரினுடைய பின்பக்க கண்ணாடியை மறைக்கிற மாதிரி நீங்கள் சூட்கேஸை வந்து நிறைய அடுக்கி வச்சிருந்தா அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அது ஒரு குற்றமாக கருதப்படும். எனவே அளவுக்கு அதிகமான லோட் வந்து உங்களுடைய வாகனங்களில் ஏற்ற வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு நடைமுறை தான், புதிய சட்டமெல்லாம் கிடையாது. எனவே இது சமர்காலம் ஆரம்பிச்சுக்கிறபடியால் இந்த நினைவூட்டல் வந்து இப்போ டிராஃபிக் போலீஸில் இருந்து வந்திருக்கு. ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தல் சம்பந்தமாக நிறைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளிலுமே லேபர் கட்சி தான் முன்னிலையில் நிற்குது. 2வது இடத்துல வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்குது. கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க மாட்டாது என்று சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளுமே தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றன. அந்த வகையில் இன்று காலை வெளிவந்திருக்கக்கூடிய புதிய கருத்து கணிப்பு ஒன்றும் அதனை மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியுள்ளது. இருந்தாலுமே கூட இன்றைய கருத்து கணிப்பு இதனை வெளியிட்டது வந்து டெலிகிராஃப் பத்திரிகை. இந்த டெலிகிராஃப் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி வெறும் 53 சீட்டுகளை மட்டும்தான் செக்யூர் பண்ணும் என்று சொல்லி சொல்லப்படுது. வெறும் 53 சீட்டுகள் மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லியும், அதே வேளையில் லேபர் கட்சி 516 சீட்டுகள் எடுக்கும் என்று சொல்லியும் 516 சீட்டுகள் எடுக்கும் என்று சொல்லியும் இந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சார்ட்டை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன்னு பாருங்க. அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லிபரல் டெமோக்ராட்ஸ் அவையில் வந்து 50 சீட்டுகள் எடுப்பினோம் என்று சொல்லியும், ரிஃபார்ம் யூகே கட்சி எந்த ஒரு ஆசனமும் எடுக்காது, 0 சீட் என்று சொல்லியும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த முறை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியும், லேபர் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியும் தொடர்ச்சியாக எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்லி வருகின்றன. இருந்த போதிலும் கூட வெறும் 53 சீட்டுகள் மட்டும்தான் அவர்கள் எடுப்பார்கள் என்றது ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையாக இருக்கின்றது. தேர்தலில் வந்து வெற்றியும் தோல்வியும் வந்து சகஜமான ஒரு விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு தோல்வி, இப்படி ஒரு படுதோல்வியாக இருக்குமா என்றதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். எனவே கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட உண்மையான தேர்தல் முடிவு வந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரிய வரும். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.